இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஏய் லக்கி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, இப்பெல்லாம் என்ன கண்ணுக்கே தெரியறதில்ல? நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசுகிறேன். பாய், கிளம்புறேன். சரி நில்லு, என்ன மியூசிக் கிளாஸில் விட்டுறியா? அட இல்லை, எனக்கு லேட் ஆகுது. நான் அப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகே? டேய் டேய், வழியில தானடா இருக்கு, போற வழியில இறங்கிறேன். ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? இறங்கடா கீழே. அட அட என்னாச்சுப்பா? இன்ஸ்பெக்டர் கௌதம் சிங், நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட். வாங்க. இந்த பையன் பேக்ல இருந்து இதெல்லாம் கிடைச்சது, அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். எனக்கு என்னமோ இந்த மர்டருக்கும் ட்ரக் கேங்குக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு 21 வயசு தான், இந்த ஏரியால தான் இருக்கான். கன் ஷூட்னால செத்துட்டான். ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா? இந்த பையன் இருக்கான். அந்த பையனை ஷூட் பண்ணும்போது கூட இருந்திருக்கான். உங்க பையன் சேஃபா தான் இருக்கான், உங்க கூட தான் இருக்கு, கவலைப்படாதீங்க. தம்பி, உன் பேர் என்னன்னு சொல்லு. நகுல், நான் இவனோட மம்மி. உன் ஃப்ரெண்டு லக்கியை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. அவன் அவன் என்னோட ஃப்ரெண்டு. நீ கவலைப்படாதப்பா, உனக்கு என்ன தெரியுமா தைரியமா நீ சொல்லு. சார், லக்கியோட பேக்ல இருந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு கிடைச்சிருக்கு. எம்கேகே டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். எனக்கு நல்லா புரியுது சார், இந்த ஏரியா பல்தேவோடது. எனக்கு இன்னும் இந்த மர்டருக்கும் பல்தேவுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. ஏன்னா சார், இதுக்கு முன்னாடி அவன் இதே மாதிரி மர்டர் பண்ணியிருக்கான். தம்பி, இவனை யார் ஷூட் பண்ணாங்களோ அவன் எப்படி இருப்பான்னு எங்ககிட்ட அடையாளம் சொல்ல முடியுமா? அவங்கள பிடிக்கிறதுக்கு உன் ஹெல்ப் தேவை. என்ன சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இவன் உதவி பண்ணி இவ்வளவு நேரமா பல்தேவ்னு யாரோ பேசிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு இவன் எதிரி ஆயிட்டானா? சார், பாவம் சின்ன பையன், அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். இல்ல என் பையன் எதுவும் பார்க்கல. எங்களால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வாப்பா, நம்ம போலாம். சார், நம்ம பல்தேவை அரெஸ்ட் பண்றது தான் நல்லது. உள்ள உட்கார வச்சு 4 போடு போட்டா தானா உண்மையை சொல்ல போறான். நீ பல்தேவ்னு சொல்றியே, அந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியோட ஓனர். எந்த பொறுப்பும் இல்லாம அவனெல்லாம் உள்ள தள்ளிட முடியாது. ஆதாரத்துக்கு காத்துட்டு இருந்தனால தான் இப்போ ஒரு உயிர் போயிருச்சு. அவனுக்கு எதிராக இருக்க எவிடன்ஸ், வீக்னஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா தேடு. ஆன்ட்டி, நீங்க பண்ணதுதான் கரெக்ட். அந்த ரவுடிங்க கூட நமக்கே பிரச்சனை. போலீஸ் என்ன எல்லா இடத்துலயும் நம்மள காப்பாத்த வருவாங்களா என்ன? நான் சொல்றது கரெக்ட் தானே? இது என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு. எப்போவாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஹார்ட் ஷேப்ல இருக்கிற மோதிரம் கொடுக்குறேன். என்னாச்சு? ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா? உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? சொன்னா புரியாதா? உனக்கு எப்படி புரியும்? எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கல்ல.
என்னாச்சுக்கா ஆன் த ஸ்பாட் அந்த லக்கியை நான் கொன்னுட்டேன் தெரியும்ல. அதோட ஆன் த ஸ்பாட் ஐ விட்னஸ் விட்டுட்டு வந்திருக்க. எத்தனை முறை சொல்லிருக்கேன் தில்லு, தனியா கொல்லுன்னு. அட அவன் தப்பிச்சு ஓடி வேற சொசைட்டிக்குள்ள ஓடி போயிட்டான். எங்க அவன் தப்பிச்சு ஓடிடுவானோன்னு பயந்து போயிட்டேன். அதான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீ என்னோட தம்பி திலீப், கொஞ்சமாச்சு என் பேரை காப்பாத்து. இந்த தப்ப நானே திருத்திக்கிறேன். அந்த பையனை சுட்டு கொன்னுடுறேன். அப்படியா? சரி கொன்னுடு. அவ்வளவு பெரிய ஆளா நீ? ஒன்னும் தேவையில்ல. அந்த பையன் நக்குலும் அவனோட அம்மாவும் தனியா இருக்காங்க. அவனோட அம்மா ஸ்கூல் டீச்சர். அவளை நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, அந்த ஏரியால லக்கிக்கு பதிலா வேற யாராச்சும் வேலை செய்ய நமக்கு வேணும்ல. அப்படின்னா அந்த பையன் நக்குல் நமக்காக வேலை செய்ய ஒத்துப்பானா? லக்கி எப்படி ஒத்துக்கிட்டான்? நான் ஒத்துக்கலாம் வைக்க மாட்டேன், மாட்ட வைப்பேன். எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா கம்மியா இருக்கு. இந்தாங்க தக்காளியை எடுத்துருங்க. ஆண்டி ஒன்றும் பரவாயில்ல, 50 ரூபாவை அப்புறமா கொடுங்க. நான் யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு பார்த்தோம்ல மாதுரி. அடடா, ஞாபகம் இருக்கு. இது என்னோட கடை. ஆனா உன்னை அடிக்கடி பார்க்க முடியுது இல்லையே. வேற வேற ஏரியால இதே மாதிரி 3 கடை இருக்கு. ஆனா இப்போல்லாம் இந்த கடையில தான் அதிகமா இருக்கணும்னு தோணுது. அட நக்குல், ஏற்கனவே வீட்டில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. இன்னும் ஏன் எடுக்கிற? வை எங்க. இந்த வெஜிடபிள்ஸை மேலே எடுத்துட்டு போ. அப்புறம் மாதிரி, உனக்கு 50 ரூபா நான் கடன் பட்டிருக்கேன். ஒன்றும் பரவாயில்ல, இப்பவாச்சும் கொடுங்க. சபாஷ், வெச்ச குறி சரியா விழுந்திருக்கு. சொல்லு. பொருள் வந்திருக்கு, வந்து எடுத்துக்கங்க. இப்போ முடியாது. இப்போ எங்க கொண்டு வந்து வைக்கிறது? 2-4 நாள் பொறுத்துக்கோ. பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க. இந்த நோட்ஸை இன்னும் நீங்க எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் டிவி சேனல்ல இருந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு சில பேர் வரப்போறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா அவங்க நமக்கு ரியாலிட்டி ஷோல ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. So keep practicing hard. Bye students. ஏய் நில்லு நக்குல். ஹாய். ஹலோ. ஓ, அப்ப இங்கதான் மியூசிக் கத்துக்கிறியா? நகுல், நீ கிட்டார் ரொம்ப நல்லா வாசிப்ப நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கிட்டார் வாசிக்கிற பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஹீரோ மாதிரி இருப்பாங்க. நீ எனக்காக கிட்டார் ப்ளே பண்ணுவியா? சரி வா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். நான் கடை பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். வா. இல்ல நான் போய்க்கிறேன். நீங்க எப்படி காய்கறி கடைக்காரங்க கூட வருவீங்க? நான் உன் கூட நடந்து வரலாம்ல. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே. சரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அம்மாவை பார்த்தேன். உன்னை ரொம்ப புகழ்ந்துட்டு இருந்தாங்க. என் பையன் ரொம்ப நல்லா படிப்பான், கிட்டாரும் நல்லா வாசிப்பான்னு சொன்னாங்க. உன் மேல உங்க அம்மாக்கு நிறைய அன்பு இருக்கு. நீ இந்த மாதிரி இருந்தன்னா உன் மேல அன்பு இல்லாம எப்படி இருக்கும்? அட பானிபூரி, வாவ். வா சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் காரமா. உன்கிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? இப்போ இந்த கர்ச்சீஃப் எனக்கு தான். நான் இதை வச்சுக்கலாமா ப்ளீஸ்? போலாம். அட மாதுரி, இந்தாங்க ஆண்டி. என்ன இதெல்லாம்? நான் எதுவுமே கேட்கவே இல்லையே.
ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் வந்திருந்தது, அதனால உங்களுக்காக கொண்டு வரலாம்னு நினைச்சேன். இங்க வச்சிரட்டுமா? ஓகே. மாதுரி, வீட்ல ஏற்கனவே நிறைய இருக்கு. எதுக்காக இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? இப்ப என்ன ஆன்ட்டி, இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. இப்ப என்ன கெட்டா போகுது? காசையும் நீங்க அப்புறமா கொடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி காய்கறி கடைக்காரிய பார்த்ததே இல்ல. சரி, நான் டீ போடுறேன், குடிச்சிட்டு போறியா? அட ஆன்ட்டி, இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா குடிப்பேன். அப்புறம் ஆன்ட்டி, என்ன மாதிரி காய்கறி கடைக்காரிய நீங்க எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. என் மனசு ரொம்ப பெருசு. ஆமா மாதுரி, இந்த காய்கறி விக்கிற வேலைய எப்ப இருந்து பண்ணிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்தே ஆன்ட்டி. முதல்ல என் அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. என் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் பிசினஸ நான் பாத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? அவ எங்க போயிட்டா? அவங்க போயிட்டாங்க. என்ன இவ இப்படி இருக்கா? இங்க பாருப்பா, நீ போய் அவகிட்ட காசு கொடுத்துருந்துரு. நான் அப்புறமா கொடுத்துட்றேம்மா. ஓகே. ஆன்ட்டியோட பேச்செல்லாம் கேட்காத. நான் அதுக்கெல்லாம் காசு வாங்குவேனா என்ன? அது எல்லாத்தையும் நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன். நகுல், கதவு தர. மம்மி, என்னாச்சு? நகுல், என் கண்ணாடி உள்ள இருக்கு. நான் கொண்டு வரேன், ஒரு நிமிஷம். ஸ்கூலோட நோட்ஸ் செக் பண்ணணும், அதான் கண்ணாடி காணும் தேட வந்தேன். சரி சரிம்மா, நீங்க அட போங்க. இரு, என் நோட்ஸும் உள்ளதான் இருக்கு. அட, எங்க இருக்க? மம்மி போயிட்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க சார். சார், எங்க சார் போறீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் ஒரு இடம் விடாமல் சர்ச் பண்ணுங்க. அவங்க ட்ரக்ஸ் எங்கே தான் ஒழிச்சு வச்சிருப்பாங்க. சீக்கிரம் பாருங்க. அப்புறம் நீங்கள் எங்கே செக் பண்ணுங்க. ஓகே சார். அட, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். அட அட நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் பொறுங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போகுது? இங்க என்ன நடக்குது? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. வாரண்டே இல்லாம ஆபீஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் பல்தேவ் ராஜ், டூர் அண்ட் டிராவல்ஸ்ங்கிற பிஸ்னஸ் பேரில் நீங்கள் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும். அந்த பையனை கொல்ல வச்சதே நீங்கள் தானே? நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரமோ கிடைச்சிரும். என் ஆஃபீஸ்க்குள்ள காலடி வச்சு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன்னை என்ன பண்றேன் பாரு. ஜெயஹிந்த் சார். ஓகே சார். ஆனால் சார், பல்தேவ் ஆபீஸுக்குள்ள போய் ரைடு பண்ண சொல்லி உன்னை யார் சொன்னது ஹேமந்த்? சார், அவனோட அந்த ஆஃபீஸில் ட்ரக்ஸ் கிடைக்கும்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்கணும் தான் சார் அந்த ஆஃபீஸ்க்கே போனேன். அங்கே போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனோம்னு உனக்கு தோணலையா? சொல்லு. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வாரண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன். நாமளே அவனை கையும் களவுமா பிடிச்சிருந்துருக்கலாம். சார், என்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை. வாரண்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருந்தா லேட் ஆகிருக்கும். இப்போ என்னாச்சு ஹேமந்த்? ஆதாரம் கிடைச்சதா சொல்லு. பல்தேவை பிடிக்க போனியே, பிடிச்சிட்டியா? உன்னோட வேகத்தோட சேர்த்து புரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணி மதிக்க கத்துக்க ஹேமந்த். இங்க பாரு,
நீ பண்ண இந்த விஷயத்துக்காக உனக்கு சஸ்பென்ஸ் ஆர்டரை இஷ்யூ பண்ணிருக்காங்க பாரு. ஹலோ. மாதுரி பேபி. அடடா, உன் வாயால பேபின்னு கேக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? சரி, இங்க பாரு, என்ன பார்க்க வரியா? எங்க? நான் சொல்றேன், நீ ஒன்னு பண்ணு. ஒரு ரூம்ல ஒரு கபோர்ட் இருக்குல்ல, அங்க போ. ஒரு நிமிஷம் பாக்குறேன். அங்க என்னோட பேக் ஒன்னு இருக்கும் பாரு, அத நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். கிடைச்சிடுச்சு. நான் வரும்போது கொண்டு வரட்டுமா? இல்ல, அந்த பேக்கெல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. அதுல ஒரு பிங்க் கலர் பாக்கெட் இருக்கும் பாரு, அத மட்டும் கொண்டு வா. என்ன இவ்வளவு பேக்கெட்ஸ் இருக்கு? என்ன இருக்கு இதுல? அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ அந்த பிங்க் கலர் பாக்கெட்டை மட்டும் கொண்டு வா. நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன். பாய். அட, சரி, இங்க பாரு. போன்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தல, அதை திரும்ப சொல்லு. மாதுரி பேபி. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த பார்சல் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன், பேக்ல இருக்கு. சரி வா. எங்க? அட வா. எங்கன்னு சொல்லு. பக்கத்துல ஒரு டெலிவரி பண்றதுக்கு போகணும். அதுக்கப்புறமா நாம 2 பேரும் படத்துக்கு போலாம். சரி, போலாம். என்ன இடம் இது? ஒண்ணும் இல்ல, டெலிவரி பண்ணணும். வா. பார்த்து பத்திரமா வா. சரக்கு நல்லா இருக்கு. இதே மாதிரி இன்னும் 10 பாக்கெட் வேணும். மற்ற சரக்குலாம் எங்க? அட, சேஃபா இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எப்ப சொல்றீங்களோ, எங்க சொல்றீங்களோ கொண்டு போய் கொடுத்துருவோம். இவன் தானா அது? வா, என் கூட வா. வா வா வா, உட்காரு. இவன் தான் என்னோட ஹீரோ. இவன் கிட்டார் ரொம்ப நல்லா வாசிப்பான். இவனை முழுசா நம்பலாம்ல? கண்டிப்பா நம்பலாம். இவன் என்னோட உயிர். ஒருவேளை எங்களுக்கு இவன் துரோகம் பண்ணானா உன்னோட இந்த உயிர் போயிடும். என்ன இதெல்லாம்? யார் அவன்? நீ இந்த ட்ரக்ஸை வித்துக்கிட்டு இருக்க? ஆமா, அதுல என்ன இருக்கு? இது என்னோட பிசினஸ். இங்க பாரு, எவ்வளவு காசு கிடைச்சிருக்கு பாரு. நீ ஒண்ணு பண்ணு, இதுல பாதி நீ வச்சுக்கோ. ஒருவேளை இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோ, நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும். அட, நில்லு நில்லு நக்குல். என்னை எதுக்காக தனியா விட்டுட்டு போற? நக்குல்.
இப்ப எதையோ பண்ணணும்னு கிளம்புனல்ல, இன்னொரு முறை அதை பத்தி யோசிக்காத. ஏன்னா நீ இப்ப யாருக்காக வேலை செய்ய போறியோ அவனோட பேரு பல்தேவ் ராஜ். வேற யாரும் இல்ல, உன் ஃப்ரெண்டு லக்கிய கொன்னவன் தான். ஒருவேளை அவனோட சரக்குக்கு ஏதாவது ஆச்சுன்னா, இல்லனா அவனை பத்தி நீ வேற யார்கிட்டயாச்சும் ஏதாச்சும் சொன்னா உன்னை கொன்னுடுவாங்க. அப்புறம் ஒருவேளை உன் அம்மாவுக்கு நீ இந்த தொழில் பண்றன்னு தெரிஞ்சதுன்னா பாவம் அவ என்னவா? ஒருவேளை அவ சூசைட் பண்ணிக்கிட்டானா? இதுதான் மாதிரியோட வழக்கம். அப்பாவி பசங்களை மாட்ட வச்சு அவங்க வீட்டில் ட்ரக்ஸை கொண்டு போய் வைப்பா. காய்கறி விற்கிறது அவளோட முகமுடி மட்டும்தான். ட்ரக்ஸை விற்கிறது தான் மாதிரியோட உண்மையான வேலையே. இந்த ட்ரக்ஸோட விற்பனைக்கான ஆட்டோ இது எங்க போய் நிக்க போகுது? நகுலால இதுல இருந்து வெளியே வர முடியுமா? குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் மேம். நல்லா பிராக்டிஸ் பண்றீங்கல்ல? ஷுவர்? கிரேட். நகுல், ஆக்சுவலி இந்த பர்ஃபார்மன்ஸ் உன் மேல தான் அதிகமா டிபெண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை சேனல்காரங்க நம்ம பேண்டை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பேண்டுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சான்ஸ் கிடைக்கும். இப்போ நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். டோன்ட் வரி மேம், நான் என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன். நீங்களே பாருங்க, நம்ம எல்லாரும் ரியாலிட்டி ஷோக்கு கண்டிப்பா செலக்ட் ஆகும். பெர்ஃபார்மன்ஸுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நாங்க ரிஹர்சல் பண்ணிக்கிறோம். நகுல் பேபி, உங்க வீட்ல ஒரு ப்ளூ கலர் பார்சல் வச்சிருக்கல்ல, அத கொஞ்சம் டெலிவர் பண்ணிடுறேன். நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன். நான் வீட்ல இல்ல, மியூசிக் கிளாஸ்ல இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு. இம்பாசிபிள், என்னால எங்கேயும் போக முடியாது. எனக்கு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எனக்காகவும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸ பண்ணு. இன்னைக்கு சண்டேங்கிறதையே நான் மறந்தே போயிட்டேன். ஆன்ட்டி வீட்ல தானே இருப்பாங்க, நானே போய் பார்சலை வாங்கிக்கிறேன். இரு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? நான் வந்துட்டு இருக்கேன், மம்மி கிட்ட எதுவும் சொல்லிடாத. 20 நிமிஷத்துல வரல, நானே போய் மம்மியை பார்க்க வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுதா? சனி, இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன்னு மேம் கிட்ட சொல்லிடு. சரி, சீக்கிரம் வந்துரு. ம். ஆட, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு உன்னோட பர்ஃபார்மன்ஸ் தானே? ஆமா நகுல் தம்பி, எதுக்காக சீக்கிரம் வந்த? உனக்கு என்ன வந்துச்சு? இது என்னோட வீடு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உங்க அம்மாவை பார்க்கிறதுக்காக வந்தேன். அம்மா, இவ ஏன் அடிக்கடி வந்துட்டு இருக்கா? அட நகுல், உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? எதுக்காக பாவம் இவ மேல கோவப்படுற? ஒன்னும் பரவாயில்ல ஆன்ட்டி. நீங்க இருந்து வெளியே போ போ. நகுல், நீ என்ன பேசிட்டு இருக்க? நகுல், நகுல், நான் உனக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன். இந்த சரக்கு அந்த அட்ரஸ்ல கொடுத்துரு. அவங்களே உனக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. என்னால எங்கேயும் போக முடியாது. இந்த பாக்கெட்டை வாங்கிட்டு பேமெண்ட் கொடுங்க. யாருக்கிட்டடா திமிரா பேசுற? ஒரு சரக்கு எனக்கு தேவையில்ல. புடி. மாதுரிக்கு ஃபோன் பண்ற, இரு. யார் அனுப்பணும்னு அவளுக்கு விவஸ்தையே இல்ல. சரி, இங்க பாருங்க. சாரி, ஃபோன் பண்ண வேண்டாம், நானே போறேன். எங்க கொண்டு போகணும் சொல்றேன். ஹலோ. ஹலோ சனி. டேய், சேனல்காரவங்க வந்துட்டாங்களா? இன்னும் வரல, ஆனா 15 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரி, நீ எங்க இருக்க? இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நான் 20-25 நிமிஷத்துல வந்துருவேன்னு மேம்கிட்ட சொல்லு. சரி.
இந்த அட்ரஸ்ல நீ சரக்கு கொடுத்துரு. அப்புறம் நீ இப்ப கிளம்பினாதான் 1 மணி நேரத்துல போக முடியும். 1 மணி நேரமா? சரக்க விற்கணுமா வேணாமா? என்ன சீக்கிரம் சொல்லு. ம். போ போ. நகுல், நீ ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளா பண்ணிருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய இன்சல்ட் ஆச்சுன்னு தெரியுமா? டிவி சேனல்காரங்க இங்க வந்து வெயிட் பண்ணி போயிட்டாங்க. உன்னால இந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட சரியா பண்ண முடியல. ஐ எம் சாரி மேம், நான் வேற ஒரு வேலையில பிஸி ஆயிட்டேன். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா உனக்கு பதிலா வேற ஆளையாவது நான் போட்டிருப்பேன். மேம் ஐ எம் ரியலி சாரி. அடுத்த முறை இப்படியெல்லாம் நடக்காது. அடுத்த முறை உனக்கு நான் இந்த சான்ஸே கொடுக்க மாட்டேன். மேம் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. இனிமே நீ இந்த பேண்ட்ல இருக்க முடியாது. உனக்கு என்னதான் ஆச்சுப்பா? 2 நாளா அமைதியா உட்காந்துட்டு இருக்க. ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ ஒன்று இருக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் நீ எப்பவுமே அமைதியா இருக்க மாட்டியே. இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற. அன்னைக்கு என்னடானா அன்னைக்கு மாதிரி மேலேயே அவ்வளோ கோவப்படுற. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. போய் உங்கள் வேலையை பாருங்க. உன் அம்மா கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? இங்கே பாருங்க, திரும்பவும் ஆரம்பிக்காதீங்க. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை. நீங்கள் இங்கேருந்து போங்க. போங்க ப்ளீஸ். சாரி மம்மி, என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. நகுல், எழுந்திரிப்பா. கிச்சன்ல உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்க, நீ சாப்பிட்டுக்கோ. சரியா? நான் ஸ்கூல் கிளம்புறேன். பாய். பாய். நீங்க நகுலோட மம்மி தானே? ஆமா. நகுல் கிட்ட ஒரு பாக்கெட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். என்ன பாக்கெட்? மம்மி? சொல்லுங்கம்மா. டேய் நகுல், யாரோ ஒரு பையன் வந்து ஏதோ பாக்கெட்டை பத்தி பேசிட்டு இருக்கான். என்ன பாக்கெட் அது? பாக்கெட்டா? யார் இது? அம்மா, என்னோட ஃப்ரெண்டு. மியூசிக் கிளாஸ்லேருந்து வந்திருப்பான். எங்கள் கிளாஸில் பர்ஃபார்மன்ஸ் காம்படிஷன் இருக்குல்ல, ஃபார்ம்ஸோட பாக்கெட் என்கிட்ட தான் இருக்கு. வாடா. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ போனை எடுக்கவே இல்ல, அதனாலதான் நான் கஸ்டமரை உன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? ஒருவேளை மம்மிக்கு தெரிஞ்சிருந்தா? மம்மிக்கு தெரிஞ்சிருந்தா ஸ்கூல்ல வேலையை விட்டுட்டு எங்க கூட பார்ட்னரா சேர்ந்துருங்கன்னு சொல்லிருப்பேன். இங்க பாரு, நீ ஓவரா போயிட்டு இருக்க. எங்க மம்மியை பத்தி என்கிட்ட தப்பா பேசாத. ஓ, என் பேபிக்கு கோபம் வருதா? கோபம் வருதா என் பேபிக்கு? ஒன்னு பண்ணலாம். இந்த உஷார். எனக்கு உன்னோட காசு தேவையில்ல. இதெல்லாம் பண்ண கூட எனக்கு விருப்பம் இல்ல. நீ என்ன காதலிக்கிறேன்னு தானே சொன்ன. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? காதலா? இன்னமும் அத நீ காதல் நம்பிட்டு இருக்கியா? புரிஞ்சிடுச்சு. ஆனா நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் கூட வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. பண்ண மாட்டியா? அப்படின்னா இவ்வளவு திமிரா இல்ல. முட்டி போட்டு ரெக்வஸ்ட் பண்ணு சீக்கிரம். ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் பண்ண விருப்பம் இல்ல. ப்ளீஸ். அப்படின்னா சரி, நீ இவ்ளோ ரெக்வஸ்ட் பண்றதுனால நாம ஒன்று பண்ணுவோம். உன்கிட்ட கடைசியா ஒரு பேக்கெட் இருக்குல்ல, அதுக்கு கஸ்டமர் மட்டும் கிடைச்சா அப்புறம் நீ ஃப்ரீ.
அந்த இன்னொரு பையனும் இங்கே தான் இருப்பான், சீக்கிரம் தேடுங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். சீக்கிரம் இந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. இதுதான் கடைசி பாக்கெட். இனிமே நான் இதை பண்ண மாட்டேன். வந்து உட்காரு. உட்காருன்றல, உட்காரு உட்காரு. நகுல், நம்ம பிசினஸ் எவ்வளவு பெருசாயிடுச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம், ஒன்னு பண்ணு. இந்த பேக்ல இன்னும் சரக்கு இருக்கு, இதை கொண்டு போ. நீ எனக்கு எவ்வளவு காசு தரணுமோ அதுவும் நீயே எடுத்துக்கோ. உனக்கு நான் பணக்கார வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே வேணாம். உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இங்க பாரு, நீ என்ன சொன்ன? என்ன வெற்றுவன் சொன்னல, திரும்பவும் எதுக்கு இப்படி பண்ற? அடடடா நகுல், இப்படி கையெடுத்தல கும்பிடாத ப்ளீஸ். நீ இப்படிலாம் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் வேணும்னே இந்த தொழில பண்ண வைக்கிறேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல. சொல்ல போனா எனக்கும் இந்த தொழில பண்ண விருப்பமே இல்ல. உன்ன மாதிரி தான் நானும் இந்த தொழில மாட்டிட்டு இருக்கேன். பல்தேவ் என்ன மாட்டி விட்டுட்டான். ஒருவேளை இந்த தொழில பண்றத நான் விட்டுட்டேன்னா அவன் என்ன கொன்னுருவான். இந்த தொழில இருந்து நீயும் நானும் ஒன்னா ஃப்ரீ ஆயிடலான்னு ஆசைப்படுறேன். ஆனா பல்தேவ் இருக்கிற வரைக்கும் இது நடக்க வாய்ப்பில்ல. இது எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்ல? நாம 2 பேரும் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? அந்த பல்தேவ நாம கொல்லணும். நாம எல்லாரும் தான் தப்பு பண்றோம். ஆனா அந்த தவறுகள்ல இருந்து என்ன பாடம் கத்துக்கணுமோ அதை கத்துக்கிட்டு அதை திருத்த முயற்சி பண்றதுதான் நல்லது. நகுலும் ஒரு தப்பு பண்ணான். ஆனா அவன் பண்ண தப்ப திருத்திக்கிறதுக்கு பதிலா இன்னொரு தப்பையும் பண்ணிட்டான். மாதிரிய பத்தி அவங்க அம்மா கிட்ட சொல்லாம தப்பு பண்ணான். இவளால அவ பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு பதிலா இன்னும் ஆழமா போயிட்டான். ஒருவேளை அவன் அந்த நேரத்திலேயே அவன் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இருந்தானா ஸ்மிருதி அவனை அந்த வழியில இருந்து காப்பாத்திருப்பா. ஆனா நகுல் அப்படி பண்ணானா? நீ ட்ரக் பிசினஸ் பண்றல, பல்தேவ் ராஜையும் மர்டர் பண்ணது நீ தானே? எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்க கூட வா வா. எவ்வளவு நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கு? ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிற? மம்மி, கதவு திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? பால்காரன் எவ்வளவு நேரமா பெல் அடிச்சிட்டு இருக்கான். சரி, இதை ஃப்ரிட்ஜில் வச்சிரு. அப்புறம் எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் சாயங்காலம் தான் வருவேன். நீ ஏன் இப்படி இருக்க? போய் குளி, சரியா? மம்மி. ம். என்னாச்சுப்பா? நீ ஏன் அழுவுற? சொல்லு. சரி, புரிஞ்சிருச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸ் பேண்ட்ல இருந்து உன்னை வெளியே அனுப்பிட்டாங்க, அதுக்காக தான் அழுவுற? நகுல், இந்த உலகமே பாக்குற அளவுக்கு பெரிய மியூசிஷியனா அவ. அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்காக இப்படிலாம் சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியும், ஒருவேளை உன் வாழ்க்கையில ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுன்ற அறிவு உனக்கு இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆமா மம்மி,
நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஐ ப்ராமிஸ். ஹலோ. இங்க பாரு, நான் தான் மாதுரி பேசுறேன். நகுல் ஒத்துக்கிட்டான். இப்போ அவனை வச்சு கொலை பண்ண வைப்போம். ஒருவேளை பல்தேவ் செத்துட்டான்னா இந்த ட்ரக் பிசினஸ் மொத்தமும் நம்ம கைக்கு வந்துடும். இனிமேலும் அவனுக்கு என்னால வேலை செய்ய முடியாது. என்ன சொல்லணும்? இங்க பாரு நகுல், நான் ரொம்ப நாளா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீ இதை கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுவல? சொல்லுவேன் சார். ஆனால் நீங்கள் ப்ளீஸ் இந்த ப்ராப்ளத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க. சரி, நீ முதல்ல ஒரு வேலை பண்ணி ஆகணும். அந்த பொண்ணு பேர் என்ன? மாதுரி. முதல்ல அவளை ட்ரக்ஸோட வீட்டில் பிடிக்கணும். அதுக்கப்புறம் பல்தேவ் ராஜுக்கு வலையை விரிப்போம். சரியா? சரிங்க சார். எங்க சார், அவள் வீட்டில் இல்லை போல இருக்கு. ஆனால் அவள் எங்கே ட்ரக்ஸ் வைப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை பாருங்க சார். இவன் உன்னை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். என்ன ஏன் மாட்டி விட பாக்குறியா? யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இவன் எனக்கு பதிலா சார் கிட்ட போய் சொல்லியிருந்தானா என்ன ஆயிருக்குன்னு தெரியுதா? இவன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீ தானே சொன்ன இவன் தான் பல்தேவை கொல்ல போறான்னு. என்ன கொன்னுட்டானா? கொல்லுவான். ஏன் கொல்ல மாட்டான்? ஒருவேளை இவன் கொல்லலன்னா இவன் மேல நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணு. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் இவன் வீட்ல இருந்து கிடைச்சது, இவன் தான் தொழில் பண்றான்னு சொல்லு. இங்க பாரு நகுல், நீ நல்ல பையனே எனக்கு தெரியும். எதுக்காக இதுல மாட்ட பாக்குற? இங்க பாரு, ஒரு முறை உன் மேல ட்ரக் கேஸ் விழுந்தா பல வருஷம் நீ ஜெயில தான் இருக்கணும். உன் அம்மா என்ன ஆவாங்க? இதெல்லாம் தாங்கிக்க முடியாம செத்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ சொல்லு? இங்க பாரு நகுல், கடைசியா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். பல்தேவ கொன்னுட்டு நேரா ஹேமந்த் கிட்ட போ. அவன் உன்னை இது எல்லாத்துல இருந்து காப்பாத்துவான். பல்தேவ யாரு கொண்டாங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரிய வராது. அட, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இரு. சரி, சரக்கு அனுப்பிடு. என் ஆளுங்க டெலிவரியை வாங்கிப்பாங்க. ஆனால் ரேட் நான் சொல்கிறது தான். சரி, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எப்படி எதிர்த்து பேச முடியும்? நீங்கள் சொன்ன ரேட்லேயே டெலிவரி பண்ணிடுவோம். சரி, ஆனால் செக்யூரிட்டியை பற்றிலாம் நீ கவலைப்படாத. செக்யூரிட்டியை ஷேராக பார்த்துப்பான். என்ன என்ன பார்த்துட்டு இருக்க? அக்கா, நீ ரொம்ப மோசமானவளா இருக்க. பல்தேவை ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணி கொண்டுட்ட. உனக்கு சல்யூட் அடிச்சாகணும். இங்க பாருடா, இன்னையில இருந்து நான் உன் அக்கா கிடையாது, உன்னோட பாஸ். புரிஞ்சுதா?
இப்ப பாரு இந்த பிசினஸ் நான் இங்க இருந்து எங்க கொண்டு போறேன்னு. சொல்லு ஹேமந்த். இந்த நக்குல் பையன் இன்னும் என்னை வந்து பார்க்கவே இல்லையே. 6 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் உன்கிட்ட வரலனா நீ அவன்கிட்ட போயேன். அவன் ஒரு பிசினஸ் மேனை மர்டர் பண்ணிருக்கான். போலீஸ்க்கு டிப் கொடுத்துட்டு அவனை புடி, அப்புறம் என்கவுண்டர்ல போட்டுரு. ஒருவேளை அவன் நம்ம கைக்கு கிடைச்சாலும் அவனை நாம அப்புறம் கொல்ல தானே போறோம். வந்துட்டான். ஏன் முன்னாடி தான் இருக்கான். வேலை முடிஞ்சது வந்து பார்க்குறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அட எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க எல்லாருமே இப்போ உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. யோசிக்கிறீங்கல்ல? நீங்க எல்லாரும் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறத நான் கேள்விப்பட்டேன். கரெக்டா? அப்படின்னா என்கிட்ட உங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு வேலை இருக்கு. சரி, ட்ரக்ஸ் தொழிலை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா பண்ணிருக்க மாட்டீங்க. இப்போ இந்த பிசினஸை நான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாரையும் வச்சு நான் இந்த பிசினஸை பெருசாக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்களே என்ன பண்றீங்க? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. முதல்ல உங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்னோட பேரு சாந்தி உபாதியா. ஊருக்கு வெளியில எங்களுக்கு மிகப்பெரிய மளிகை ஜாமான் கடை இருக்கு. என் பேரு முரளி ஜபே. பெரிய பஜார்கிட்ட எனக்கு ஒரு வெத்தலை பாக்க கடை இருக்கு. மாக்கன்லால் தான் என்னோட பேரு. ஹேமந்த், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவன் கதையை முடின்னு சொன்னல. இவனால நமக்கு எந்த யூஸும் இல்ல. நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, என்னை கொல்லாதீங்க. நான் உங்க கூடயே வேலை செய்றேன். அப்புறம் நீ என்னென்ன சொல்றியோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன். ஆனா ப்ளீஸ் என்னை கொன்னுடாத. ப்ளீஸ் மாதுரி, ப்ளீஸ் ப்ளீஸ். நீ வேலை செய்ய போறியா? இந்த வேலை செய்யணும்னா மனசுல தைரியம் இருக்கணும். பல்தேவோட கதையை முடின்னு அனுப்புனல்ல, என்னாச்சு? கை நடுங்கிருச்சுல்ல? நல்ல வேலை என் தம்பிய நான் அங்க அனுப்புனேன். இல்லைன்னா பல்தேவன் தப்பிச்சிருப்பான், எங்களையும் கொண்டிருப்பான். வீரன்னா இந்த மாதிரி இருக்கணும். இவன் சுடும்போது இவன் கை நடுங்காது. இப்ப என்ன பாருங்க, 4 கொலை பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன். போலீஸ் இன்னமும் அந்த 4 பேரோட கொலைக்காரங்களையும் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் நம்ம தொழிலை பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல. நம்ம தொழிலோட முதல் ரூல் என்னன்னா, யாரு ரொம்ப பலவீனமா இருக்காங்களோ அவங்க கதையை முதல்ல முடிச்சிடணும். அது எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன். எந்த பையனை நீ பலவீனமானவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவன் தான் எங்களை கூட்டு வந்தான் தெரிஞ்சுக்க. பல்தேவ கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவன் நேரடியா அவனோட அம்மாவை பார்க்க போயிருக்கான். அதுக்கப்புறம் முதல்ல நாங்கள் ஹேமந்த பிடிச்சோம். அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்தோம். எல்லாரையும் கூட்டு போங்க. ஸ்மிருதி அதிர்ஷ்டசாலி. ஏன்னா அவங்களோட மகன் நகுல் கிரைமோட இந்த வலையில இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான். ஆனா இன்னுமே நம்மளை சுத்தி பல அப்பாவி இளைஞர்கள் இதுக்குள்ளே இழுக்கப்படுறாங்க. அவங்க அறியாமையால மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்களால வெளியே வர முடியல. ஏன்னா இந்த உண்மை யாருக்கும் தெரியாது. நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு நாம தான் தைரியம் கொடுக்கணும். அப்பதான் அவன் மாதிரியான ஆளுங்க வலையில விழ மாட்டாங்க. ஒருவேளை மாட்டினாலும் அவங்க குடும்பத்து ஆளுங்க சட்டத்தை துணையா எடுத்துக்கிட்டு அந்த வலையில இருந்து வெளியே வர்றது மட்டும் இல்ல, அந்த குற்றவாளிகளை போலீஸ்களால எப்படியாச்சும் புடிச்சு தர முயற்சி பண்ணுங்க. நான் உங்கள் அமித் பச்சோரி. இன்னைக்கான இந்த எபிசோட் இதோட முடியுது. அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைம்ல மாட்டாம இருக்கணும்னா அலர்ட்டா இருக்கணும். கிரைம் அலர்ட்.
குற்றத்துக்கு எதிரான குரல் இது.